வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு மாலை பொழுதுல ஒரு கூட்டுப்புழுலேருந்து பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறத ஒருத்தர் பார்க்குறாரு. அவருக்கு அந்த பட்டாம்பூச்சி எப்படி பறக்குதுன்னு பார்க்க ரொம்ப ஆசை. அதை ஆவலோடு பார்க்குறாரு. ஆனால் அது வெளியில் வரல. மறுநாளும் பார்க்குறாரு, அது வெளியில் வரல. மறுநாள் அவருக்கு பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த கூட்டுப்புழுவோட கூட்டை வெட்டி விடுறாரு. ஆசையாக ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வரும்னு பார்த்தா அது கூட்டுப்புழுவாகவே வெளியில் ஊந்து வருது. அதுக்கு பறக்க திராணியும் இல்லை, பறக்க வண்ணங்கள் நிறைந்த சிறகுகளும் இல்லை. அப்போ தான் யோசிக்கிறாரு, இந்த கூட்டுப்புழு அதை கூட்டை முட்டி முட்டி தள்ளும் பொழுது ஏற்படுற உத்வேகம்தான் அதை ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக முதிர்ச்சி அடைய செய்து பறக்க வைக்குது. இது தெரியாமல் நாம் ஈஸியாக அந்த பட்டாம்பூச்சியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வெட்டி விட்டுட்டோம். இப்படி ஒரு கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக பறக்கிறதுக்கு கிடைக்கிற அந்த உத்வேகம்தான் இந்த கூட்டுப்புழுவோட தடைகள். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் இருக்கிற தடைகளை நாம் கையை பிடி கவலைப்படலான்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களோட கையை பிடிச்சி அந்த கஷ்டங்களை தொடர்ந்து முன்னேறும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் மாறும்.